இன்னைக்கு நார்மலா 150 பெண்கள் வந்துடுறாங்க, உள்ள வந்துடுறாங்க. வந்துடுறாங்க. பாதிக்கு பாதி பெண்கள் பாதிக்கு பாதி வந்துடுறாங்க. நார்மலே வந்துடுறாங்க. உங்களுக்கு Okay. வந்து அவங்களுக்கு வந்து வேலைக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்குது. ஓகே. பஸ்ல போறதுக்கு ஃப்ரீயா பஸ்ல போயிடலாம். அப்ளை பண்றதுக்கு பணம் தேவையில்லை, பெண்களுக்கு ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம், அவங்க படிச்சா மட்டும் போதும். அப்படி இருக்கும்போது வேற எந்த வெளி ஸ்ட்ரெஸ்ஸுமே அவங்களுக்கு இல்ல. சோ அப்படி இருக்கும்போது நார்மலா வந்து ஒரு 150 பேர் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? 80 ஆயிருது. 80 ஆயிருது. போன வருஷம் நடந்த குரூப் 2ல மொத்தம் 161 வேகன்சில சரி 100 பேர் பெண்கள், வெறும் 61 தான் ஆண்கள். 26 சப் ரிஜிஸ்டர்ல 20 பேர் பெண்கள், 6 தான் ஆண்கள். சமூக மாற்றம் இங்க வேணும் சார். ஆண்களை வஞ்சிக்குதா டிஎன்பிஎஸ்சி? ஆண்களை கடுமையாக வஞ்சிக்கிறது, துரோகம் பண்ணுது. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி கிட்ட எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் செலக்ட் ஆனாங்க கேளுங்க. அந்த லிஸ்ட் எங்கிட்ட இல்ல, சொல்ல மாட்டாங்களா? லிஸ்ட் இல்லங்கறாங்க கோர்ட்ல. சார் அவங்க தான் சார் எக்ஸாம் நடத்துறாங்க, எக்ஸாம் நடத்தும்போது ரெக்ரூட் பண்றாங்க செக்ஸ் அப்படின்னு போட்டு மேல ஃபீமேலான்னு கேக்குறீங்கல்ல. ஆமா. அப்ப அந்த லிஸ்ட் இல்லன்னு என்ன அர்த்தம்? அப்படி நீங்க மறைக்கிறீர்கள், உண்மையை மறைக்கிறீங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி.